வந்து ஆட்டு ரத்தம் பொரியல் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ரத்தம், ஒரு ஆட்டு ரத்தம் வாங்கி வச்சுருக்கோம். வெங்காயம், பச்சை மிளகா அரிஞ்சு வச்சுக்கணும். சோம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை வச்சு நுணுக்கி வச்சுக்கணும். இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் பூ பொரியல் பண்ணணுன்னா தேங்காய் போட்டு இறக்கணும். தக்காளி 4 அடித்து வச்சுருக்கேன். தேங்காய் பால், பிரிஞ்சி இலை, பட்டை, சோம்பும் பூண்டும் நுணுக்கி வச்சது. இது நல்லா செவந்து வந்துடணும். செவந்துருச்சு. இப்போ பச்சை மிளகா, வெங்காயத்தை போட்டுக்கணும். சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டு கொஞ்சம் நல்லபடியாக வதங்க ஊட்டி, ஒரு ஆட்டு ரத்தத்துக்கு 2 தக்காளி இது மாதிரி எதாக இருந்தாலுமே அடித்து போட்டால் நல்லாயிருக்கும். இல்லைன்னா அது துண்டு துண்டாக இருக்கும், அது நல்லா இருக்காது. 2 தக்காளி அளவு அடித்தது. தக்காளியே மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. எதுக்கு எடுத்தாலும் அது மாதிரி அரைச்சி போட்டால் நல்லாயிருக்கும். இது வந்து ரத்த பொரியல். இது ஒரு ஆட்டு ரத்தத்துக்கு 2 தக்காளி. வதங்கிட்டு இருக்கும்போது இதை வச்சு கையை போட்டு கரைச்சிக்கணும். ரத்தத்தை உள்ளுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் கருப்பாக தான் இருக்கும். உங்களுக்கு வேணுங்க அளவு கடிச்சிக்கலாம். கட்டியாக இருக்கணுன்னா அப்படியே கட்டியாக விட்டுறலாம். எங்களுக்கு பொரியலாக இருக்கணும், பொடிசாக இருக்கணும். அதனால் கையை போட்டு நல்லா கரைச்சிடலாம். கையை போட்டு கரைச்சாச்சு. இதில் எடுத்து ஊற்றிட வேண்டியது. அது ரத்தம் அங்கே ஆட்டு ரத்தம் பிடிக்கும் போதே உப்பு போட்டிருப்பாங்க அதில். அதனால் உப்பு போட்டால் உப்பு கரிச்சிடும். உப்பு போட்டால் தான் இது மாதிரி ரத்தம் உறையும். அதனால் ஆடு வெட்டுறவங்களே உப்பு போட்டு தான் அதை எடுத்திருப்பாங்க. அதனால் உப்பு மட்டும் போடாதீங்க. மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள். பச்சை மிளகா போட்டிருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாத்தூள் கொஞ்சம் ஒரு ஸ்பூன். உங்களுக்கு காரம் வேணால் 2 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். எங்களுக்கு காரம் போதும், ஒரு அரை ஸ்பூன் போடுறேன். மல்லித்தூள் ஒரு ஸ்பூன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். கொஞ்சமாக தேங்காய் துருவின பூ வச்சுருக்கேன். துருவின பூ போட்டுக்கோ. ஒரு ரத்தத்துக்கு ஒரு அரை மூடி தேங்காய், ஒரு ஆட்டு ரத்தத்துக்கு ஒரு அரை மூடி தேங்காய் போட்டால் போதும். அதில் சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பு வேணுன்னா போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி போட்டுறாதீங்க. உப்பு போட்டு தான் ரத்தம் பிடிச்சிருப்பாங்க. ரொம்ப நாள் வேகணுன்னா நிறையா தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி எவ்வளோ ஊற்றணுமோ ஊற்றிக்கலாம். எவ்வளோ தண்ணி ஊற்றி நல்லா வெந்துட்டாக்கா கொஞ்சம் வாடை இல்லாமல் இருக்கும், ரத்த வாடை இல்லாமல் இருக்கும். தண்ணி நல்லா 2 டம்ளர் ஊற்றி இது மாதிரி வேக விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்படியே எடுத்து சாப்பிட்லாம். தண்ணி சுண்டை ஊட்டி அப்படியே சாப்பிட வேண்டியதான். எங்கள் ஊரில் ரத்தத்துக்கு வந்து முத நாளே பாத்திரம் கொண்டு போய் கொடுத்துட்றோம். முத நாள் நைட்டு நம்மளே உப்பை போட்டு கொண்டு போய் பாத்திரத்தை கொடுத்துட்டா அவங்க பிடிச்சி காலையில் அறுக்கையில் பிடிச்சி கொடுத்தா அது மாதிரி உறைஞ்சிரும். அது மாதிரி எங்கள் ஊரில் அங்கே ஆட்டுக்கிற ரத்தம் வேணுன்னா ஆடு போடுறவங்களும் முத நாளே கேட்டுக்கோங்க. பாத்திரம் கொடுத்துருங்கன்னா கொண்டு போய் கொடுத்துருங்க.
தேங்காய் பால் எடுத்தது கொஞ்சமாக அதில் ஊற்றிடுங்க. அவ்வளோதான், கொஞ்சமாக ஊற்றுங்க. தேவைக்கேற்ப ஊற்றிக்கலாம். ஊற்றிருக்கோம், எல்லாம் சேர்ந்து வந்துடும். ஆட்டு ரத்தம் பொரியல். உடனே வேலைக்கு போகிறவங்க கூட வாங்கிட்டு வந்து சட்னா செஞ்சிடலாம். உடனே வேவணுங்கிறதெல்லாம் கிடையாது. கிண்டும் போதே அது அப்படியே வெந்து போயிடும். உடம்புக்கு ரொம்ப நல்லது.